நேத்து வீடியோல என்ன பார்த்திருந்தோம்னா 11th எவ்வளவு சாப்டர்ஸ் இருக்கு, அதுல எவ்வளவு எக்ஸாம்பிள் எவ்வளவு எக்ஸசைஸ் கொஸ்டின் இருக்கு, அதை எப்படி படிக்கணும்னு பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 12th எக்ஸாம்பிள்ஸ்ல எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு, 12th பிசிக்ஸ்ல எக்ஸாம்பிள் எத்தனை சாப்டர்ஸ் இருக்கு, அதே மாதிரி எக்ஸசைஸ்ல எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு, ஓவராலா எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு, அது எப்படி படிக்கணுங்கிறத பார்த்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஸ்டேட் போர்ட்லயும் பார்த்தோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு நீட் சிலபஸ்லயும் பார்த்தோம்னா அந்த சிலபஸ்ல எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா என்சிஆர்டி புக்ல அதை 2 சாப்டரா பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு, இன்னொன்னு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இதுல எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டுல 12 எக்ஸாம்பிள் கொஸ்டினும் எக்ஸைஸ் கொஸ்டின் பாருங்க 23 கொஸ்டின்ஸும் இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ல 10 கொஸ்டினும் எக்ஸைஸ்ல வந்து 11 கொஸ்டின் இருக்கு. கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்தோம்னாவே எவ்வளவு வருது, 20, 30, 40, 50, நியர்லி 55, 56 கொஸ்டின்ஸ் இந்த 2 சாப்டர்ல மட்டுமே இருக்கு. அதனாலதான் வந்து என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கான காரணம் அவ்வளவு மாடல்ஸ் இருக்கு. சரியா, இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்குன்னா என்ன அர்த்தம், அதுல இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த கொஸ்டின்ல ஒரு பார்ட் ஆஃப் த கொஸ்டினை வந்து என்ன பண்றாங்க, ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும், அதுல வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள், இதுல ஏதாவது ஒரு டேட்டா கொடுத்துறாங்க, வோல்டேஜ் என்ன, கரண்ட் என்ன, பொட்டன்ஷியல் என்ன, இதெல்லாம் கேட்கறாங்கன்னா இதெல்லாம் சேர்த்து ஒரே கொஸ்டின் அதுல இருக்குன்னா நமக்கு நீட்ல கேட்கறது வந்து தனித்தனியா ஒவ்வொரு கொஸ்டினா கேட்பாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதுக்கடுத்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டில வந்து பாருங்க எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7ம் எக்ஸசைஸ் வந்து நமக்கு 9 கொஸ்டின்ஸும் இருக்கு. அதுக்கு அடுத்தது மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னட்டிசம் அப்படிங்கிற சாப்டர் நேமு. இது நீட்ல, ஆனா நமக்கு இங்க என்ன சொல்றாங்கன்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் MCM அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் MNM. சரியா, இதுல என்ன இருக்கு, மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம்ல 12 கொஸ்டின், எக்ஸசைஸ்ல 13 கொஸ்டின் இருக்கு. மேக்ஸிமம் அண்ட் மேட்டர்ல எக்ஸாம்பிள்ல 5 கொஸ்டினும் எக்ஸசைஸ்ல 7 கொஸ்டினும் இருக்கு. ஓகே, இதை முடிச்சிட்டோம்னா இது வந்து இது ஒரு செகண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் அல்டர்னேட்டிவ் கரண்ட். எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல வந்து பாருங்க எக்ஸாம்பிள் 10 கொஸ்டின் இருக்கு, எக்ஸசைஸ் 8 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி அல்டர்னேட்டிவ் கரண்ட்ல எக்ஸாம்பிள் 10 கொஸ்டின், எக்ஸசைஸ் வந்து 8 கொஸ்டின் இருக்கு. அதுக்கடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல நமக்கு எக்ஸாம்பிள் 2 கொஸ்டின், அதுக்கடுத்து எக்ஸசைஸ் வந்து 10 கொஸ்டின் இருக்கு. அதுக்கடுத்து ஆப்டிக்ஸ் வந்து பார்த்தோம்னா அதை 2 செக்மெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து ரே ஆப்டிக்ஸ், இன்னொன்னு வந்து வேவ் ஆப்டிக்ஸ். ரே ஆப்டிக்ஸ்ல வந்து 8 கொஸ்டின், எக்ஸாம்பிள் வந்து பாருங்க 31 கொஸ்டின் இருக்கு. அதனாலதான் ரே ஆப்டிக்ஸ் பசங்க வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னே புரியலன்னு யோசிக்கிறாங்கல்ல, அதை அட்டன் பண்ணவே முடியறது இல்ல. எப்படிங்கிறதுனா அவ்வளவு மாடல் இருக்கு, அவ்வளவு மாடல். அதுதான் மாடல் 31 கொஸ்டின் தான் இருக்கு. சரி, எக்ஸாம்பிள் என்ன இருக்கும் கிட்டத்தட்ட அதே மாடல் தான் இங்கே எக்ஸசைஸ்லயும் இருக்கும். இதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்தது வேவ் ஆப்டிக்ஸ்ல எக்ஸாம்பிள் 2 கொஸ்டினும் எக்ஸசைஸ்ல 6 கொஸ்டினும் இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க டியூவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் மேட்டர். இது ரொம்ப சிம்பிளான சாப்டர், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கக்கூடிய சாப்டர் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுல எக்ஸாம்பிள்ல 3 கொஸ்டின் இருக்கு, எக்ஸசைஸ்ல வந்து 11 கொஸ்டின் இருக்கு. அதுக்கடுத்து ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியங்கிறது தனி யூனிட். இதுல வந்து பாருங்க ஆட்டம்ஸ்ல 4 கொஸ்டினும் எக்ஸாம்பிள்ல, அதே மாதிரி எக்ஸசைஸ்ல வந்து 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நியூக்ளியில எக்ஸாம்பிள் 4 கொஸ்டின், எக்ஸசைஸ்ல வந்து 10 கொஸ்டின் இருக்கு. அதுக்கடுத்து எலக்ட்ரானிக் டிவைசஸ். சரியா, இது வந்து பார்த்தோம்னா எக்ஸாம்பிள்ல 4 கொஸ்டினும் எக்ஸசைஸ்ல 6 கொஸ்டின் இருக்கு. ஒட்டு மொத்தமா 618 கொஸ்டின்ஸ். சார் ஒட்டு மொத்தமாவே இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ், இதை படிச்சாவே போதும். சரியா, நம்ம என்ன மெட்டீரியல் படிக்கிறது, எதை படிக்கிறது, எதை விடுறதுன்னு நீங்க எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இந்த கொஸ்டின்ஸை கம்ப்ளீட்டா பாருங்க. 618 கொஸ்டின் தான். சரியா, ஒரு செக்மெண்டா ஸ்லோவா நீங்க மூவ் பண்ணீங்கன்னாக்கா கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்னும் 4 மாசம், இப்ப ஜனவரியில பாதி போச்சு. சரியா, அப்ப பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஒரு 3.5 months இருக்கு. சரியா, 3.5 monthsனா நியர்லி 100 days. சரியா, ஒரு நாளைக்கு 6 கொஸ்டின் பார்த்தாக்கா கூட நியர்லி 600 கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். ஒரு நாளைக்கு அப்ராக்சிமேட்டா என்ன சொல்றேன், 6 கொஸ்டின் தான் சொல்றேன். 100 daysக்கு வந்து என்ன ஆகும், 600 கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். சரியா, கண்டிப்பா கான்பிடென்ட்டா நீங்க வந்து என்ன இதை அப்ரோச் பண்ணுங்க. நீங்க டார்கெட் 618 கொஸ்டின் தான். இதை படிச்சுட்டோம்னாக்கா நமக்கு பிசிக்ஸ்ல எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ண முடியும். சரியா, இந்த ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா போதும். ஆனா எவ்வளவு கொஸ்டின்ஸ், எவ்வளவு பாக்குறது, எவ்வளவு விடுறது நீங்க பயப்படுறீங்களா, அவ்வளவு தேவையில்ல. ஜஸ்ட் ஒரு 618 கொஸ்டின்ஸ். இந்த 618 கொஸ்டின்ஸை நல்லா கோ த்ரூ பண்ணுங்க.